செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு. திருப்பூர் பாஜக கேரளாவின் பார்டர் வரை கூட வர முடியும், ஆனால் தமிழ்நாட்டுக்குள் கால் எடுத்து கூட வைக்க முடியாது. திருப்பூரில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்ட திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி பேச்சு. திருப்பூரில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா திருப்பூர் வடக்கு மாவட்டம் கோல்டன் நகர் பகுதியில் அரசியல் சாசனம் தந்துள்ள மக்களின் வாழ்வுரிமை, வாக்குரிமை, வழிபாட்டு உரிமை அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் கிளை தலைவர் சிக்கந்தர் பாட்ஷா, மாவட்ட துணை செயலாளர் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் கோவை சையத், திருப்பூர் மாநகராட்சியின் மேயர் தினேஷ்குமார், திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து பொதுமக்கள் இடையே பேசிய திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுகிறார், குஜராத்தை முடித்து விட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடுதான் என்ற பேச்சுக்கு பதில் அளிக்கையில், பாரதிய ஜனதா கட்சி கேரளாவின் பார்டர் வரை கூட வர முடியும், ஆனால் தமிழ்நாட்டுக்குள் ஒருபோதும் கால் எடுத்து வைக்க முடியாது என்றும், மனித நேயத்திற்கும் பிஜேபிக்கும் வெகு தூரம் என்றும், மனித நேயம் என்றால் கிலோ எவ்வளவு என்று கேட்பார்கள் பாஜகவினர். மேலும் முகத்தை காட்டிக்கொண்டு திருப்பூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்தால் மக்கள் நம்ப மாட்டார்கள். அதற்காகத்தான் இலையோடு வருகிறார்கள் என்றும், இலையோடு வந்தாலும் பூவோடு வந்தாலும் தமிழகத்தில் பாஜக வேரோடு அகற்றப்படுவார்கள் என்றும், மனித குலத்திற்கு எதிரான ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் என்றும், 2026ஆம் ஆண்டு மனிதநேய மக்கள் கட்சியின் ஒத்துழைப்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் என்றும் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி என்னும் நதியெடுத்து அச்சட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் அடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை இங்கே மிக அழகாக கூட்டிட்டு காட்டினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர், எங்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், மரியாதைக்குரிய அண்ணன் கோவை சாகுல் அமீத் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றேன். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நின்று